ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்கள் பழனிக்கு கிளம்புற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வெளில கிளம்புறதா இருந்தால் சாமி கும்பிட்டு தான் கிளம்புவோம். அதே மாதிரி தான் பழனிக்கு போகிறோன்றதுனால வீட்லேயே சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயினில் தான் போக போகிறோம். ட்ரெயினில் சாப்பிட கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ட்டு வீட்லேயே சாப்பிட்டோம். அதுவும் நைட் டைம்ன்றதுனால எங்கள் வீட்டிலேருந்து கிண்டிக்கு போகணும். லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு பஸ்ஸில் போக கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு ஆட்டோ புக் பண்ணிட்டோம். எப்பவுமே லோக்கல் ட்ரெயினில் தான் போவோம். ஆனால் இந்த வாட்டி எக்மோவில் ஏதோ ஒர்க் நடக்கிறதுனால லோக்கல் ட்ரெயின்ஸ்லாம் அந்தளவுக்கு வரதில்லை. அதனால மெட்ரோவில் போயிட்டோம். நம்மளும் நிறைய பேர் மெட்ரோ யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம மெட்ரோவுக்கு ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம், ரேப்பிடோலையும் எடுத்துக்கலாம், சிஎம்ஆர் ஆப்லேயும் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது கிண்டி டு சென்ட்ரல். நமக்கு 9:30 ட்ரெயின், அதனால் பொறுமையாகவே போகலான்ட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு போனோம். நமக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வெளியவே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே தான் ஜூஸ் வாங்கி குடித்தோமே. ஜூஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் இவன் தான் பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். செம்ம கூலிங்கு, அதனால கோல்டு அதிகமாகிடுச்சு எனக்கு. அப்போ ஒன்றும் தெரியல, நல்லா இருந்துச்சு. ஆனால் நைட்டு ட்ரெயினில் தூங்கும் போது மூக்கிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு, கச்சே ஃபீரமாகிற அளவுக்கு. அப்பா டீ குடித்தாங்க. அப்புறம் டெடி மெடி மாசான எல்லாம் வாங்கிக்கிட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு போனோம். ஒரு 9:15க்கா. ஃபஸ்ட்டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் 9:45க்காக தான் இருந்துச்சு. இப்போ 9:30க்குன்னு டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம ட்ரெயின் கரெக்டாக 9:30க்குலாம் எடுத்துட்டாங்க. நைட்டு எல்லோரும் பேசிகிட்டே அப்படியே தூங்கிட்டோம். மார்னிங் 6:30 போல் எழுந்திரிச்சோம். அம்மா அப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க சீக்கிரமாக. நாங்கள் 6:30க்கு தான் எழுந்திரிச்சோமே. 7 போல் பழனி ரீச் ஆகிட்டோம். பழனி மலையோட வியூவே ஒரு தனி அழகு. என்ன மாதிரி யாரெல்லாம் அந்த மலையை அப்படி ரசிப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே நமக்கு பஸ்ஸு ஷேர் ஆட்டோலாம் இருக்கும். நம்ம அதிலே போய்க்கலாம் கோவிலுக்கு. நடந்தும் போகலாம், ஆனால் அது ரொம்ப தூரம். அதுக்கு பெட்டர் நம்ம பஸ் அவுட் இந்த மாதிரி ஆட்டோவில் போகிறது. ரூம் தான் பார்க்க வந்தோம், தேவஸ்தான ரூம். ஆனால் கடந்த ஒரு 3-4 வருஷமாக எங்களுக்கு தேவஸ்தான ரூம் கிடைக்கிறதே கிடையாது. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே தான் வந்து தங்குவோம். அப்புறமா பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து ரெடியாகி வந்தாச்சு. காலையிலேயே லோ பிபியால் தலை சுற்றல், நிற்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. சாப்பிட்டா சரியான ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சாப்பிட கூட முடியலை, பத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு இட்லி கூட ஒழுங்காக சாப்பிடல. இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருவாமன்குடி போயிட்டோம். முருகரை ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் பழனியில் முருகரை பார்க்கணும். முருகர் மாம்பழத்துக்கு சண்டை போட்டு கோச்சிட்டு வந்த இடம் இதுதான். முருகருக்கு போடுறதுக்காக செவ்வரளி பூவும் விளக்கு போடுறதுக்காக ஒரு 6 விளக்கும் வாங்கிக்கிட்டோம். எப்போவே பழனிக்கு மாலை போட்டு வருவோம். அப்படி எல்லாம் அடிவாரத்துலேயே மாலை போட்டு முருகரை பார்ப்போம். இந்த வாட்டி வந்து தைப்பூசத்துக்கு மாலை போட்டதால முருகருக்கு மாலை போடல. சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறமா வாங்கிட்டோம் விளக்கா ஆளுக்கு ஒன்று ஏற்றிட்டோம். நமக்கு ஃபோனில் மேலே அளவு கிடையாது, கீழே டோக்கன் போட்டு போகணும். ஸ்லிப்பர்ஸ்க்கும் கீழே டோக்கன் இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. கொஞ்சம் தூரம் போவேன் தலை சுட்டுது, கொஞ்சம் தூரம் போவேன் தலை சுட்டுது. எங்கே சேர் கிடச்சாலும் பார்த்து உட்காந்துட வேண்டியதாக இருந்துச்சு. சரி நடந்தாலே தலை சுட்டுது, படி ஏறுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரோப் காரில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அவங்க 3 பேர் படி ஏறி போட்டு நானும் அம்மாவும் ரோப் காரில் போகலாம் முடியலன்றதுனால அப்படின்னு பிளான் பண்ணோம். அங்கே போனால் 3 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு படி ஏறியே போகலான்ட்டு நாங்களும் ஸ்டெப்ஸே ஏறிட்டோம். எனக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கறது தெரியும் எனக்கு முருகர் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. வருஷம் படி ஏறி போகிறவ இந்த வருஷம் ரோப் கார் வரதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கண்ணிலேருந்து தாளையே தண்ணி ஊற்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி வந்துச்சு பாருங்கள். படி ஏறி போய் முருகரை ரொம்ப கிட்ட உட்காந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அத்தை மாமா கூட போகும்போது லாஸ்ட்டாக அந்த மாதிரி உட்காந்து பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து முருகர் கிட்ட பார்ப்போம். ஆனால் இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் உட்காந்து இவ்வளோ கிட்ட முருகரை பார்த்தது. அது எதனால அப்படின்னா, நம்ம பழனி முருகன் கோவிலில் நம்ம அன்னதானத்துக்கு காசு கட்டுறப்ப முருகரை கிட்ட உட்காந்து தரிசனம் பண்ணலாம். நாங்கள் 500 ரூபா கட்டியிருந்தோம். ஆனால் நானும் அம்மாவும் கிட்ட உட்காந்து சாமியை பார்த்தோம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்ஸாக அலோவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, காலைல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற எனர்ஜிக்கும் டிஃப்ரென்ஸ். ஒரு மறக்க முடியாத மெமரி இது எனக்கு. ஆனால் கடைசியில் முருகர் அவ்வளோ நாள் பார்க்குறப்ப இதுக்கு மேலே எவ்வளோ நாள் தாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு. இதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பிக் டே. அது என்ன நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபீவரே வந்துருச்சு. எனக்கு தான் தம்பி டேப்லெட் வாங்கிட்டு வந்தான். அகைன் ரூமுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா பெரியநாயகி அம்மன் கோவில் பக்கத்துலேயே. இதுவுமே ரொம்ப பழமையான கோவில். ஆனால் நாங்கள் போகிறப்ப காலியாக இருந்தது. நல்லா ஃப்ரீயாக சாமியை பார்த்துட்டு கோவில் சுற்றிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோவில் தள்ளி ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே போண்டா குருமா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா போனால் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அங்கே சாப்பிட்டதும் இல்லாமல் பார்சல் வேலை வாங்கி அதுக்கப்புறம் ட்ரெயினில் சாப்பிட்டோம். அங்கேருந்து ஆட்டோவில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே ஸ்ரீ வெற்றி அப்படின்ற ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா அப்படின்னு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். இங்கேயுமே டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் சூடாக சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ட்ரெயினில் தான் போய் சாப்பிட்டோம். எல்லாமே பார்சல் வாங்கிக்கிட்டு கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் போய் வெயிட் பண்ணோம். ட்ரெயின் வந்துச்சு. கரெக்டாக 6:03க்கு வந்துச்சு ட்ரெயின். டிக்கெட் எல்லாமே நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிடுவோம். அதனால் எந்த இஷ்யூவும் இருக்காது. எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் மேலே தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட மட்டும் கூப்பிட்டாங்க. சாப்பிட்டு திரும்ப போய் தூங்கிட்டேன் டேப்லெட் போட்டு.
லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்னுடைய ஸ்மால் பிஸ்னஸ்னு நான் கால் எடுத்து வைக்கிறேன். ஆமாங்க, வைரவேல் லேக்ஸ் முருகா பிளெஸிங்கோட அம்மாவை பிளெஸிங்கோட பழனியில் வைரவேல் லேக்ஸ் டேஸ் பேஜை ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்களுமே இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.